நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, வார், ஜியோ பாலிடிக்ஸ் இந்த மாரி நெறைய காரணங்கள் இருந்தாலும், நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலியேஷன் ஹை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வித்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேற கண்ட்ரில போயிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. கொரியா, மெக்சிகோ இந்த மாரிக்க பிரேசிலு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கனால, அங்க போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இப்போ டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு வேல்யூஷன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக் நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்க மாரி தான் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 செக்டார வந்து பார்க்க போறோம். பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ. பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் நிஃப்டி 50ல உள்ள ஸ்டாக்கு. ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. 17ட்ட இருக்கு. இதோடைய மீடியம் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, 26 மேக்ஸிமம் மீடியம் பிஇ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 17ட்ட இருக்கு. நல்லாவே டவுனா இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோ பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஏ நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இவங்க பேங்க்னால வந்து பார்த்தீங்கன்னா, கடன் எப்பவுமே அதிகமா இருக்கும். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ வந்துருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் பிசினஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரியும். நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரான்ச் இருக்கு. வட்டி குடுத்து வாங்குறது, லோன் குடுக்குறது மாரி பிசினஸ் தான். இவங்களுடைய டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 20,000 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 கோடிக்கு மேல வந்து அதிகமா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு 3 இயர்ஸ்ல. இது ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுக்கவே இல்லன்னு போட்டுருக்காங்க. ஆனா 10 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 12% மேல குடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. இதோடைய புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ தான் அதிகமா வச்சிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில கிடையாதுங்க. எஃப்ஐஏ, டிஐ மட்டும் தான் அதிகமா வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 15% இருக்கு. இந்த பேங்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாத ஆள் கிடையாது. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபைனான்ஸ் செக்டார்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க், பிரைவேட் பேங்க்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் என்பிஎஸ்சி, பஜாஜ் ஃபைனான்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு வேல்யூவேஷன்ல. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பஜாஜ் ஃபைனான்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வார லோ பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு லார்ஜ் கேப். இது வந்து ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 29. இதோடைய மீடியம் பி பார்க்கலாம். மேக்ஸிமம் பி வந்து பார்க்கையில 42லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுனா இருக்கு இந்த பிஇ. இன்னும் கூட ஒரு 25க்கு வந்துச்சுன்னா, நல்ல ஒரு வேல்யூவேஷன் நமக்கு இருக்கும். புரமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1க்கு மேல இருந்தது. இப்போ நல்ல கொஞ்சம் வேல்யூவேஷன் வந்திருக்கு கரெக்ஷனால, தொடர்ந்து கரெக்ஷனால. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடன் குடுக்குறது தான், லோனு தான் இவங்களும். இவங்களும் ஃபைனான்ஸ் செக்டார்ல தான் இருக்காங்க. பிரைவேட்டு இதுதான். இந்த ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்குங்க. ஒரு 1000 கோடிக்கு மேல ரினியூவல் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 28% வச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 4000 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனா, அதுக்கு முந்தின குவார்ட்டர் பார்க்கையில 4918 கோடி பண்ணியிருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 900 கோடி கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்ன்னு குவார்ட்டர்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுனா இருக்கு. அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 262 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸா இருக்கு. டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 264 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, 25% கட்டியிருக்காங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. இங்கேயும் வந்து பார்க்கையில உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு முக்கியமா. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்கு. ஒரு வேள சேலரி கூடியிருக்கலாம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுனா இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா ஹோல்டு பண்ணா, ஒரு வருஷத்துக்கு 29% வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இதுவரைக்கும் எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, மைனஸ் குடுக்கவே இல்ல. 2% குடுத்துருக்கு இந்த வருஷத்துல. இந்த வருஷத்துல வந்து மார்க்கெட்டே சரியில்ல. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத், ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி எல்லாமே நல்லாவே வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 21% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. டிஐகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த இந்த ஸ்டாக் இருக்கு. புரமோட்டர், எஃப்ஐ, டிஐகிட்ட தான் அதிகமா இருக்கு. பப்ளிக்கிட்ட சுமாரா தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து நல்ல ஒரு முக்கியமான வேல்யூவேஷன்ல வந்து ஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல நெறைய ஸ்டாக் இருக்குங்க. அடுத்தது வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூவேஷன் இப்போ உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ்.
17 பிஇல தான் இருக்கு. இதுவும் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஐடி செக்டார்ல கன்டினியூவா டவுனு. இதில வந்து மேக்ஸிமம் பி வந்து பார்த்தீங்கன்னா 30. இப்போ வந்து பார்க்கலே ட்ரேட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா 17 பில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்ன்னு சொல்லலாம். 2.5% மேல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. இப்போ 52 வாரம் லோக்கு பக்கத்தில வந்து ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி 64 வச்சிருக்காங்க. ஆர்ஓஇ நல்லா வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹையா ஹோல்ட் பண்றாங்க. கடன் வந்து கம்மியில சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. 2% இருக்கு. நம்ம 1 கீழ இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லுவோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இறங்குனா நல்லாருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் கீழ இறங்குமான்னு தெரியல. நான் ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பார்ப்போம் நமக்கு இன்னும் கீழ இறங்குச்சுன்னா, நமக்கு போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். டிசம்பர் ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 67,00,00,000 பண்ணியிருக்காங்கங்க சேல்ஸு. குவார்ட்டரும் வந்து இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லாவே கூடியிருக்கு 2,00,00,000 மேல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து சேமா தான் இருக்கு. அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2,270,00,00,000 வந்து மைனஸ்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்குங்க. அதான் முக்கியமான காரணம். டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டரும் பார்க்கையில கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயரும் கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2,270,00,00,000 மைனஸ் ஆனது தான் முக்கியமான காரணம். ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நஷ்டஈடு குடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஃபைன் கட்டியிருப்பாங்க. அது மாரி முக்கியமான காரணம் இதுக்கு. அதாவது எக்ஸ்பென்ஷனல் ஐட்டம் போட்டு ஒரு ரூ. 3,350 போட்டுருக்காங்க. அதான் முக்கியமான காரணம். மார்ஜின் குறையிறதுக்கு. இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல 10% இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல 8% இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு. இந்த மாரிக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நல்லா வாங்கி, நல்லா ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம வந்து வித்துட்டு வெளில வரணும். நம்ம லாங் டர்மா வந்து கன்டினியூவா வச்சிருந்தோம்னா, இந்த மாரிக்கு சர்வீஸ் ஓரியன்டட் ஐடி ஸ்டாக் தான் நம்ம இந்தியாவுல நெறையா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் ஒரு இது கிடையாது. அதனால சர்வீஸ் ஓரியன்டட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் கிடைக்காட்டினா இவங்களுடைய மார்ஜின் அடியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அடியாகும். அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கும் டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. அப்பங்கும்போது நம்ம நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல 52 வாரம் லோல இருக்கும்போது மாரிக்கு ஸ்டாக்ல நம்ம வாங்குனோம்னா, ஒரு ஆல் டைம் ஹைல வரும்போது பார்த்தீங்கன்னா, வித்துட்டு நம்ம வெளில வரலாம். அந்த மாரிக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டா நம்ம திங்க் பண்ணோம்னா, நம்ம இந்த மாரிக்கு லார்ஜ் கேப்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வியூ தாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எஜுகேஷனுக்காண்டி தான் நம்ம இந்த ஸ்டாக்க நம்ம இங்க எடுத்து வந்து பேசிட்டு இருக்கோம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்கு. பப்ளிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபியர்ல வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செக்டார்ல உள்ள முக்கியமான ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஒரு வேல்யூஷன்ல கிடைக்கிற ஸ்டாக்குன்னு சொல்லப்போனா, இன்ஃபோசிஸ் தாங்க. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 17 பில இருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக் தாங்க இதுவும். இதோடைய மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 27, 27லேருந்து 17 இருக்கு. 10 இது குறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் 3.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பில் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் ஹோல்ட் பண்றாங்க. டெப்த் சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கூட இருக்கு. இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 52 வாரம் லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் டிசிஎஸ். ஆனா ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனா இருக்கு. ஆனா வந்து பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் கூட இருக்கு. வேல்யூவேஷன் ஹை தான் இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்களுடைய மார்ஜின் குரோத் இந்த மாரிலாம் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வளரலங்கிறது தான் முக்கியமான காரணம். இங்க பார்த்தா தெரியும். ஒரே ஃப்ளாட்டா இருக்கு. 23, 23 இருந்தது. அதுதான் முக்கியமான காரணம். அந்த பெக் ரேஷியோ குறையாம இருக்கிறதுக்கு. இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்க்கலாம். டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 45,479 பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க சேல்ஸு. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது, குவார்ட்டரும் பார்க்கும்போது நல்லாவே கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் கம்மியா இருக்குங்க. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் 150,00,00,000 இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 150,00,00,000 கம்மியா இருக்கு. டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாவும் அதிகமா பண்ணியிருக்காங்க. டாக்ஸும் கொஞ்சம் 28 வந்து பெர்சன்டேஜ் கட்டியிருக்காங்க. அது முக்கியமான மார்ஜின் நிறைய இருக்கு. அதனால தான் ஸ்டாக்கு, ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ அந்த ஒரு இஷ்யூ இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுனா இருக்கு. அதனால நம்ம ஒரு கவனமா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாரி செக்டார்ல. ஏன்னா இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவுட் ஆஃப் இதுல இருக்கு. இந்த செக்டார் மறுபடியும் எப்போ பூம் ஆகும்னு நமக்கு இனிமே தான் தெரியும். ஆனா அந்த ரிசல்ட்லாம் நல்ல ரிசல்ட் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜின் கிடைச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ரிசல்ட்ல அந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பூம் ஆகும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாரிக்கு நெகட்டிவ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்டாக்க செலக்ஷன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அத நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ஸ்டாக் சேல்ஸ் குரோத்து கரெக்ட்டா நல்லாயிருக்கு. ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரா தாங்க இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா 8% ஒரு வருஷத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கு. நான் வந்து டிசிஎஸ்ல சொன்ன மாரி தாங்க.
நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஒரு ஆல் டைம் ஹை போம்போதோ, இல்ல ஏதோ போம்போது நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றது நல்லது இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம். அப்பதான் நமக்கான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லன்னா வந்து பேப்பர் ப்ராஃபிட்டே போயிருங்க. நெட் கேஷ் ஃப்ளோ நல்லாவே வச்சிருக்காங்க. இது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்டயே கொஞ்சம் செல் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் இன்ஃபோசிஸ். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லாவே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டவுன்ல இருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதுவும் ஒரு லார்ஜ் கேப்பு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 19 கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 2 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2022 உடைய ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. அந்த சார்ட்ல நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனர்ல. அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. இந்த கேப் ஃபில் வந்து ஃபில் பண்ணிருந்துச்சுன்னா, அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. 2023 உடைய லோ வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் கிட்ட தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அண்டர் வேல்யூல தான் இருக்கு. பியும் ரொம்ப கம்மியா இருக்கு. டெப்த் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாருக்குமே தெரியும். இதோடைய லாஸ்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப அந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்பன்சேஷன் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தான் நார்மல் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு எல்லாருமே நெறைய நண்பர்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஒரு ஃபேவரைட் ஸ்டாக்ன்னு சொல்லலாம் டாடா மோட்டார்ஸு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டி தாங்க இருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வித்திருக்காங்க 2% மேல. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டியிருக்காங்க. ப்ரமோட்டர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு செல் ஆயிருக்க மாரி தெரியுது. ஆமா. அடுத்தது இந்த செக்டார்ல வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச ஸ்டாக்கு. ஆனா என்கிட்ட கிடையாது. நான் வாங்கணும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நெறைய டைம் வந்து கையில காசு இல்லனால போயிருச்சு. இப்போ வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னும் கூட நான் எதிர்பார்க்குறேன் டவுன் சைடு இந்த ஸ்டாக்க. மஹேந்திரா மஹிந்திரா ஒரு 3,64,00,00,000 மார்க்கெட் கேபிட்டல் மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப்பு. நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டலுக்கு 2 வீலர், 3 வீலர் நெறைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம். நல்லாவும் சேல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 18% தான் வச்சிருக்காங்க. கடன் கொஞ்சம் கூட இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு இருக்குங்க. இன்னும் கூட 2025 லோ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கான வாய்ப்புகள் வருதான்ட்டு. அடுத்தது சேல்ஸ் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 52,000 கோடி, 46 அங்க இருக்கு, 52,000 கோடி இங்க இருக்கு. இயர் ஆன் இயர் குவார்டர் நல்லாவே இருக்கு. ஆப்பரேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க. 3000 ஆல்மோஸ்ட் 4,000 கோடி, 4,000 கோடிக்கு 5,000 கோடிக்கு 1,000 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1,500 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு மைனஸ்ல ரிட்டர்ன் குடுக்கவே இல்ல. எல்லா வருஷமும் நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் இயர் நல்லாவே இருக்குங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்க்கையில, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் வச்சிருக்காங்க லாஸ்ட் 3 குவார்ட்டரா. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர்ஸ்ல இங்க பார்க்கும்போது கொஞ்சம் வித்திருக்காங்க இந்த ஸ்டாக்கு. மஹேந்திரா மஹிந்திரா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் ஆட்டோமொபைல் செக்டார்ல. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்ட் ஒரு ரூ. 200க்கு கீழ உள்ள ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அசோக் லைலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பெரிய கம்பெனி தான். கமர்ஷியல் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கு. வெஹிக்கிள் நெறைய வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் இது பண்றாங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 27 மீடியம் பி. அங்க தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குனாலும் நல்லாயிருக்கும். பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கம்மியா இருக்கு. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த கம்பெனில. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார க்ளோக்கு பக்கத்துலலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் டவுனா இருக்கு. இப்ப தான் வந்து ஆட்டோ செக்டார் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஆட்டோ செக்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் செக்டாரு. அதுக்கப்புறம் பேங்க்கோட ரிவர்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டலு. இந்த மாரிக்க ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. பிளெட்ஜிங் பண்ணி வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் என்னங்கிறத பார்க்கணும். கடன் அதிகமா இருக்கு இந்த கம்பெனில. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா,
லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கையில நல்லாவே குடுத்துருக்காங்க. 14,830 கோடி, ஆல்மோஸ்ட் 15,000 கோடி. இங்க பார்க்கையில ஒரு 2,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் இருக்கு. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கையில நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் சேமா தாங்க இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இங்க 10,000 கோடி மேலங்கிறது 12,000 கோடி எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 861 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டு. அதர் இன்கம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 140 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. அதுவும் கூட வந்துருச்சுன்னா, ஒரு 900 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கும். இயர் ஆன் இயர் காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் இஜிஆர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமயம் லாஸ் மேக்கிங்கே பண்ணலங்க. இந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 74% ரிட்டர்ன் குடுத்துருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கடன் வந்து அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அம்மா கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் 49லேருந்து 54 இருக்கு. அது மட்டும் தான் அந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் நியூஸு. மத்தபடிலாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க 51%. எஃப்ஐ கிட்டயும் நல்லா இருக்கு. டிஐ கிட்டயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. எஃப்ஐயும் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அசோக் லைலாண்டு நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 3 செக்டார் உள்ள ஸ்டாக்க நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த செக்டார்ல நெறைய ஸ்டாக் இருக்கு. அடுத்து வரும் நாட்களில அந்த செக்டாரோட ஸ்டாக்க வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம அனாலிசிஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாது. நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு ஸ்கீம்ல நீங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, லாங் டைம்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்ல. லாங் டெர்ம்னு சொல்லிட்டு நீங்க 10 வருஷமா, 20 வருஷமா ஹோல்ட் பண்ணீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வரைக்கும் ஏற்றம், இறக்கம் உள்ளது. அதனால எப்பவுமே ப்ராஃபிட் புக் பண்ணவும் தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.